அனைவருக்கும் வணக்கம். ஒரு புத்த மடாலயம். அந்த மடாலயத்தில் வந்து ஜப்பானில் புத்த மடாலயத்தில் அந்த தேநீர் அருந்தக்கூடிய சடங்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த சடங்கு நடக்கும் பொழுது, அந்த டீ குடிக்கக்கூடிய சடங்கு நடக்கும் பொழுது, ஒரு பெரிய குரு வந்து புதுசாக சேர்ந்த ஒரு இளம் துறவி இருப்பார் இல்லையா, அவர் மேலே மோதிடுறாரு. மோதின உடனே அந்த டீ கப்லேருந்து டீ வந்து கீழே கொட்டிடுது. உடனே குரு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. சீடர் இருந்துக்கிட்டு, இல்லை நீங்கள் தள்ளி விட்டீங்க, அதனால் வந்து டீ கீழே கொட்டிடுச்சு. ஏன் காஃபி கொட்டலை அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு. இல்லை குரு, கப்பில் வந்து டீ தான் இருந்துச்சு, அதனால டீ கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறார். ஓஹோ, அப்போ இருக்கிறது தான் கீழே கொட்டும் இல்லை? ஆமாம் அப்படின்னு வந்து இருக்கிறது தான் கீழே கொட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த சீடர் ஆமாங்கிறாரு. ஆமான்னு சொல்ல சொல்ல அவருக்கு ஒரு ஞானம் உருவாயிடுச்சு. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது, நமக்குள்ளார இருக்கிறது தான் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவர் வந்து மீன் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை யாரோ ஒருத்தர் தெரியாதனமாக இடிச்சிட்டாருன்னு வைங்களேன். நமக்கு பிடிச்சவங்க இடித்தா நம்ம அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்குவோம். இதே நமக்கு பிடிக்காதவங்க இடித்தா நம்ம கோபமாக எடுத்துக்குவோம். முன்ன பின்ன தெரியாத அவங்க இடித்தாங்கன்னா நம்ம ஒரு எரிச்சலாக எடுப்போம். ஸோ அப்போ நமக்குள்ளார என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். எப்பயுமே நம்ம ஒரு அன்பையும் கருணையையும் உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா அதுதான் வெளிப்படும். டீ கோப்பையிலேருந்து டீ தான் வெளிப்படும். அன்பு நிறைந்த உள்ளத்திலிருந்து அன்பு தான் வெளிப்படும். நன்றி.